முதல் கேள்வி, ஆசாரக்கோவை என்ற நூலின் ஆசிரியர் யார்? ஆசாரக்கோவை என்ற நூலின் ஆசிரியர் பெருவாயில் முள்ளியார். ஆசாரக்கோவை என்ற நூலின் ஆசிரியர் பெருவாயில் முள்ளியார். பிள்ளை தமிழ் பருவங்களுள் அம்பானை பருவத்திற்குரிய காலம் என்ன? ஆன்சர் 19 to 20. பிள்ளை தமிழ் பருவங்களில் ஆண்பால் பிள்ளைத்தமிழ், பெண்பால் பிள்ளைத்தமிழ்னு 2 இருக்குது. இதில் பெண்பால் பிள்ளைத்தமிழோட அம்பானை பருவத்திற்கான காலம் என்ன? ஆன்சர் 19 முதல் 20 வரை. இந்த 2 கேள்வியுமே ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்த கேள்வி, 1952 நடைபெற்ற முதல் பொதுத் தேர்தலில் வெற்றி பெற்ற பெண் வேட்பாளர்களின் எண்ணிக்கை யாது? In the first general elections held on 1952, the number of the women candidates who were elected was. 1952 நடைபெற்ற முதல் பொதுத் தேர்தலில் வெற்றி பெற்ற பெண் வேட்பாளரின் எண்ணிக்கை 22. அப்போ பிரிட்டிஷ் இந்தியா 1920 எலெக்ஷன் நடைபெறுது. அடுத்து 1952 தான் இந்தியா விடுதலை அடைந்ததுக்கப்புறம் முதல் சுதந்திரத்துக்கு பின்னாடி நடக்கிற முதல் பொது தேர்தல். அப்போ 1952 நடைபெற்ற முதல் பொது தேர்தலில் வெற்றி பெற்ற பெண் வேட்பாளரின் எண்ணிக்கை 22. மனிதவள மேம்பாட்டு குறியீடு HDI ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் கணக்கில் பின்வரும் எந்த பரிமாணத்தை கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படுவதில்லை அல்லது எந்த பரிமாணத்தை எடுத்துக்கொள்ளவில்லை? ஆன்சர் பாலின விகிதம். 1000 ஆண்களுக்கு எத்தனை பெண்கள் இருக்காங்கன்றதான் இந்த பாலின விகிதம் குறிப்பிடுது. இதை கணக்கு எடுத்துக்கிற மாட்டாங்க. அப்போ மனிதவள மேம்பாட்டு குறியீட்டில் கணக்கில் பின்வரும் எந்த பரிணாமத்தை கொள்ளவில்லை அல்லது எடுத்துக்கொள்ளவில்லை அது கணக்கில் இட மாட்டாங்க அப்படின்னா பாலின விகிதம். அப்போ என்னென்ன எடுத்துக்கிறோங்க அப்படின்னா உடல் நலம், வருமானம், கல்வி தகுதி. உடல் நலம், வருமானம், கல்வி தகுதி. இதன் அடிப்படையில் தான் மனிதவள மேம்பாட்டு குறியீடு கணக்கிடப்படுகிறது. அப்போ எதன் அடிப்படையில் கணக்கிடப்படாது அப்படின்னு கேட்டாங்கன்னா பாலின விகிதம். அப்போ இது 3ல் பாலின விகிதம் மட்டும்தான் சம்மந்தம் இல்லாமல் இருக்குது. ஆமாம், கல்வி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வருமானம் இருக்கும். வருமானம் இருந்துச்சுனாலே உடல் நலம் பேணுவாங்க, ஞாபகம் வச்சுக்கணும். தமிழ்நாடு உடலுறுப்பு தொழிலாளர்கள் சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு எது? ஆன்சர் 1982. ரொம்ப முக்கியமான கேள்வி. கூற்று, கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு மண்டலங்கள் தமிழ்நாட்டில் ஜவுளி பள்ளத்தாக்கு என அழைக்கப்படுகிறது. கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர் மண்டலம் தமிழ்நாட்டின் ஜவுளி பள்ளத்தாக்கு என அழைக்கப்படுது. கொஸ்டின்ஸ் கரெக்டு தான். அப்போ கூற்று 1 சரி. இவைகள் நெசவாளிகள் மூலம் நாட்டின் பொருளாதாரத்தில் முக்கிய பங்களிப்பை அளிக்கின்றன. ஆமாம், இதுவும் சரிதான். அப்போ கூற்று மற்றும் காரணம் 2ம் சரி. காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கமாகும். இதே இடத்துல நெசவு பள்ளத்தாக்கில் கரூர்னு சேர்த்துருந்தாங்கன்னா அது தவறு. ஏன்னா கரூர் நெசவு தலைநகரம் என அழைக்கப்படும். அப்போ இங்கே கூற்றும் சரி, காரணமும் சரி. 2மே ரொம்ப முக்கியமான கேள்வி.